வணக்கம். 2024 முதல் 2025 கல்வியாண்டின் பள்ளி துவக்க நாளை முன்னிட்டு சாரம் அரசு தொடக்கப் பள்ளியில் மாணவர்களுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக காமராஜர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்வித்தார். புதுச்சேரி காமராஜர் தொகுதிக்குட்பட்ட சாரம் அரசு தொடக்கப் பள்ளியில் 2024 முதல் 2025 கல்வியாண்டின் துவக்க நாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் குழந்தைகளை கவரும் வகையில் வண்ண பலூன்களால் அலங்காரங்கள் செய்யப்பட்டு கார்ட்டூன் கதாபாத்திரங்கள் கொண்டு மாணவர்களுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக காமராஜர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்வித்தார். தொடர்ந்து பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு சீருடை, நோட்டு புத்தகம் உள்ளிட்டவைகளை வழங்கி சிறப்பித்தார். மேலும் இவ்விழாவில் பள்ளி துணை ஆய்வாளர் குலசேகரன் தலைமை தாங்கினார். பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அமரன் முன்னிலை வகித்தார். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தலைமை ஆசிரியர் புவனேஸ்வரி மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து சித்தன் குடிசை பகுதியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு சீருடை மற்றும் பாட புத்தகங்கள் வழங்கினார். மேலும் இப்பள்ளியில் மாணவர்களின் கல்வித்திறனை மேம்படுத்தும் வகையில் புதிய ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பினை முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார் எம்எல்ஏ திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியர் உமாதேவி மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுவை மாநில முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகள் கல்வி உதவித்தொகை கோரி விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மறு வேலை வாய்ப்பு பெற்றிடாத மற்றும் வருமான வரி செலுத்துவோர் பட்டியலில் இடம்பெறாத முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்களின் விதவை தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளின் பள்ளி மற்றும் கல்லூரி படிப்புக்கான 2023 முதல் 2024 கல்வியாண்டுக்கான உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் முப்படை நலத்துறை மூலம் ஜூலை 31 வரை அலுவலக நாட்களில் வழங்கப்பட உள்ளன. மறு வேலைவாய்ப்பு பெற்றிடாத மற்றும் வருமான வரி செலுத்துவோர் பட்டியலில் இடம்பெறாத முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்களின் விதவை தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளின் பள்ளி மற்றும் கல்லூரி படிப்புக்கான 2023 முதல் 2024 கல்வியாண்டுக்கான உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் முப்படை நலத்துறை மூலம் ஜூலை 31 வரை அலுவலக நாட்களில் வழங்கப்பட உள்ளன. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அசல் பள்ளி கட்டண ரசீதுகளுடன் முப்படை நலத்துறையில் ஆகஸ்ட் 16 சமர்ப்பிக்க கடைசி நாளாகும். காலம் கடந்து சமர்ப்பிக்கும் விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் கழிவறையில் விஷவாயு தாக்கி உயிரிழந்தோருக்கு கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் கழிவறையில் இருந்து விஷவாயு வெளியேறி மூச்சு திணறல் ஏற்பட்டு செந்தாமரை, காமாட்சி, மாணவி செல்வராணி ஆகியோர் உயிரிழந்தனர் என்ற செய்தி மிகுந்த வருத்தத்தை தருகிறது. விஷவாயு தாக்கி உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பழைய பேருந்து நிலையத்தில் பொலிவுறு நகர திட்ட பணிகள் நடைபெறுவதால் புதிய தற்காலிக பேருந்து நிலையத்தை பயன்படுத்துவது குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் உருளையன்பேட்டை பகுதியில் பேருந்து நிலையம் தற்பொழுது செயல்பட்டு வருகிறது. இங்கு பொலிவுறு நகர திட்ட பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன. இதையடுத்து தற்காலிகமாக பேருந்துகளை மாற்று இடத்தில் இருந்து இயக்க முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள AFT மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையத்துக்கான உள்கட்டமைப்பு வசதிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. AFT மைதானத்தை தற்காலிக புதிய பேருந்து நிலையமாக செயல்படுத்துவதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்துக்கு உருளையன்பேட்டை எம்எல்ஏவும் பேரவை உறுதிமொழி குழு தலைவருமான நேரு தலைமை வகித்தார். உப்பளம் தொகுதி அனிமல் கென்னடி எம்எல்ஏ முன்னிலை வகித்தார். இதில் அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேருந்துகள் வந்து செல்லும் வகையில் AFT மைதானத்தில் வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளதா, பொதுமக்களுக்கான கழிப்பறை வசதிகள், குடிநீர் வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதா, நிழல் பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளனவா என உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது.
வில்லியனூர் அருகே தமிழக பகுதியான வாழப்பட்டாம்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பேட்டை வாழி மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வாழப்பட்டாம்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பேட்டை வாழி மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த திங்கட்கிழமை அன்று ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், முதல் கால யாக பூஜை ஹோமம் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து நேற்று 2ஆம் கால யாக பூஜை, 3ஆம் கால யாக பூஜை, தீப ஆராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து இன்று காலை 4வது கால யாக பூஜை, ரக்ஷா பந்தனம், நாடி சந்தானம், மகா பூர்ணாஹிதி, கலச புறப்பாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக ஸ்ரீ பேட்டை வாழி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம், அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர் மற்றும் வாழப்பட்டாம்பாளையம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளியில் 2024 முதல் 2025 கல்வியாண்டுக்கான தொடக்க விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு சீருடை மற்றும் பாட புத்தகங்களை வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாதக்கடிப்பட்டு அருகில் உள்ள கலித்தீர்த்தல் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளி, செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளி, சோரப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் வம்புப்பட்டு அரசு ஆரம்ப பள்ளியில் 2024 முதல் 2025 கல்வியாண்டுக்கான தொடக்க விழாவில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இவ்விழாவிற்கு பள்ளியின் துணை முதல்வர் வாழ்த்துரை வழங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்புரை ஆற்றும் போது, மாணவர்கள் அனைவரும் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும், உங்களுக்கு தேவைப்படும் அனைத்து நலன்களையும் நாங்கள் செய்து தர தயாராக இருக்கிறோம் என்றும் கூறினார். இவ்விழாவின் தொடர்ச்சியாக பள்ளி மாணவர்களுக்கு இவ்வாண்டிற்கான பாட புத்தகங்கள், சீருடைகள், கல்வி ஊக்கத்தொகைக்கான ரசீதுகள் மற்றும் தேசிய அளவில் சென்று விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பங்கேற்பு சான்றிதழ்கள் ஆகியவை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளி ஆதி திராவிடர் மாணவர்கள் 21 நபர்களுக்கு ரூபாய் 10,000 வீதம் 21 மாணவர்களுக்கு 2,10,000 வழங்கினார். இவ்விழாவில் திருபுவனை காவல்துறை உதவி ஆய்வாளர் இளங்கோ மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் ஊக்க உரை நிகழ்த்தினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் நன்றி உரையாற்றினார்கள். இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், காவல்துறை அதிகாரிகள், பள்ளி ஆசிரியர்கள் ஆகியோர் உடனிருந்து சிறப்பித்தனர். இறுதியாக மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இனிப்பு வழங்கி சிறப்பித்தார். இவ்விழாவினை பள்ளி ஆசிரியர்கள், உயர்கல்வி ஆசிரியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். ரெட்டியார்பாளையம் விஷவாயு சம்பவத்தின் எதிரொலியாக உள்ளாட்சித்துறை சார்பில் கழிவுநீர் குழாய் தொடர்பான புகாரை தெரிவிக்க டோல் ஃப்ரீ எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் நடந்த கழிவுநீர் குழாய் விஷவாயு பரவல் சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள மக்கள் தங்களது சுற்றுப்புறத்தில் உள்ள கழிவு நீர் தேக்க தொட்டி மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அடைப்பு மற்றும் அதை தூய்மைப்படுத்துதல் சம்பந்தமாக புகார்கள், தகவல்களை தெரிவிக்க புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மூலம் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் செயல்படும் அவசர கழிவுநீர் நடவடிக்கை குழுவின் 1442 என்ற கட்டணமில்லா தொலைபேசியை தொடர்பு கொள்ளலாம். இக்குழுவின் மூலம் பொதுப்பணித்துறையில் கழிவுநீர் சுகாதாரத்துறை பிரிவு மற்றும் அந்தந்த நகராட்சிகளுடன் இணைந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் விஷவாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து அப்பகுதி முழுவதும் பதட்டமான சூழ்நிலை நிலவி வந்த நிலையில்
தற்போது திடீரென அங்கு வசிக்கும் சுமார் 100க்கும் மேற்பட்ட மக்கள் அப்பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலை முழுவதுமாக சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் புதிய பைப்லைன் புதைக்க வேண்டும், மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒரு நபருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திடீரென புதுச்சேரி முழுவதும் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் இப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 1 கிலோமீட்டர் அளவிற்கு இருபுறமும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்றன. சம்பவ இடத்திற்கு அதிகாரிகள், போலீசார் விரைந்து வந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதுநகர் மக்களின் திடீர் சாலை மறியலால் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மத்தியில் 3வது முறையாக பதவியேற்றுள்ள NDA கூட்டணி அரசை வரவேற்கும் வகையில் காரைக்கால் மாவட்ட பாஜக சார்பில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. மத்தியில் 3வது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான NDA கூட்டணி சார்பாக பாரத பிரதமராக பதவி ஏற்றுள்ளதை வரவேற்கும் வகையில் காரைக்கால் பாரதிய ஜனதா கட்சியின் OBC அணி சார்பாக காரை OBC அணி மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் பட்டாசு வெடித்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் OBC அணி நிர்வாகிகள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி சிறப்பாக கொண்டாடினர். இதில் முன்னாள் மாவட்ட தலைவர் துரை சேனாதிபதி, OBC அணி மாவட்ட பொதுச் செயலாளர் ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். புதுவையில் கோடை விடுமுறைக்கு பின் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் நடப்பு கல்வியாண்டு முதல் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை CBSE பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதையொட்டி கடந்த மார்ச் மாதம் முழு ஆண்டு தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டது. தொடர்ந்து ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 2024 முதல் 2025ஆம் கல்வியாண்டுக்கான வகுப்புகள் துவங்கி நடைபெற்று வந்தன. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் ஏப்ரல் 29ஆம் தேதியோடு பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டது. இந்நிலையில் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் காத்திரி வெயில் காலம் முடிந்த பிறகும் தினமும் 100 டிகிரிக்கு மேல் வெயில் கொளுத்தி வந்தது. இதனால் கோடை விடுமுறை நீட்டிக்கப்பட்டு பள்ளிகள் ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படும் என்று கல்வித்துறை அறிவித்தது. அதன்படி புதுவையில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இன்று திறக்கப்படுகிறது. இதையொட்டி கடந்த 2 நாட்களாக பள்ளிகளில் வகுப்பறை, கழிவறை, குடிநீர் தொட்டி உள்ளிட்டவற்றை சுத்தம் செய்யும் பணிகளை ஊழியர்கள் முழுவீச்சில் மேற்கொண்டனர். மேலும் அரசு பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டவுடன் மாணவர்களுக்கு விடுபட்ட பாடநூல், நோட்டு புத்தகம், சீருடை வழங்கவும் பள்ளி கல்வித்துறை ஏற்பாடு செய்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே நெசல் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த தையல் நாயகி உடனமர் அருள்மிகு வைத்தீஸ்வரர் திருக்கோவிலின் மகா குடமுழுக்கு விழா நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள நெசல் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு தையல் நாயகி உடன் அமர் அருள்மிகு வைத்தீஸ்வரர் திருக்கோவிலின் மகா குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த திங்கட்கிழமை அன்று காலை கோபூஜை, கணபதி வேள்வி, திருமக்கள் வழிபாடு உள்ளிட்ட பூஜைகளுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான இன்று கலசம் புறப்பட்டு ஸ்ரீ தையல் நாயகி உடனமர் அருள்மிகு வைத்தீஸ்வரர் திருக்கோவிலில் ராஜகோபுரத்திற்கு திருக்குட நன்னீராட்டு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கருவறையில் வீற்றிருக்கும் அருள்மிகு தையல் நாயகி உடனமர் வைத்தீஸ்வரர் பெருமானுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க தலைவராக CT ரமேஷ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கத்துக்கு 2 ஆண்டுக்கு ஒருமுறை தேர்தல் நடத்தப்படும். வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள் பதவிக்காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து புதிய நிர்வாகிகளுக்கான தேர்தல் நேற்று முன்தினம் நடந்தது. புதுச்சேரி கடலூர் சாலை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் சங்க அலுவலகத்தில் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. 1033 வழக்கறிஞர்கள் தங்களது வாக்குகளை செலுத்தினர். இதில் துணைத் தலைவர் பதவிக்கு அண்ணாதுரை, பாலசுந்தரம், பச்சியப்பன், ரமேஷ், சாய் ராஜகோபால், சுப்பிரமணியன் ஆகிய 6 பேர் போட்டியிட்டனர். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்குகள் எண்ணப்பட்டன. இதில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட CT ரமேஷ் 375 வாக்குகள் பெற்று வழக்கறிஞர்கள் சங்க தலைவராக தேர்வு செய்யப்பட்டார்.
பாலசுந்தரம் 202, சாய்ராஜ் கோபால் 159, பச்சையப்பன் 109 வாக்குகள் பெற்றனர். பொது செயலாளர் பதவிக்கு போட்டியிட்ட நாராயணகுமார் 619 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். ஆனந்த் 162, விஜயகுமார் 169 வாக்குகளை பெற்றனர். பொருளாளர் பதவிக்கு போட்டியிட்ட ராஜ்பிரகாஷ் 812 வாக்குகள் பெற்றார். ஆறுமுகம் 164 வாக்குகள் பெற்றார். தேர்தல் நடத்தும் அதிகாரியாக ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி செந்தில்குமார் பணியாற்றினார். அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளில் துவக்க நாளை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் மாணவிகளுக்கு சீருடை மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் 2024 முதல் 2025 கல்வியாண்டு துவக்க நாளை முன்னிட்டு அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சீருடை மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. முன்னதாக தேங்காய்திட்டு பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் சீருடைகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அரியங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள ஜீவரத்தினம் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் துவக்க நாளை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி மாணவிகளுக்கு சீருடை மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கினார். மேலும் இப்பள்ளியில் பயிலும் 8ஆம் வகுப்பு மாணவி ஹாசினி மாநில அளவில் நடைபெற்ற பளுதூக்கும் போட்டியில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். மேலும் 7ஆம் வகுப்பு மாணவி சுலேகா உயரம் தாண்டுதல் போட்டியில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். இவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பொன்னாடை போர்த்தி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் விஜயராணி தலைமை தாங்கினார். மேலும் இனி வெற்றிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும் இணைந்து செய்திருந்தனர். திண்டிவனம் மீனாட்சி அம்மன் கோவிலில் நடந்த மண்டலாபிஷேக நிறைவு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மீனாட்சி அம்மன் கோவில் வீதியில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ மீனாட்சி அம்மன், ஸ்ரீ பாலமுருகன் கோவில்களின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவிலில் மீனாட்சி அம்மனுக்கு 48 நாட்கள் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மண்டலாபிஷேக நிறைவு நாளை முன்னிட்டு மூலவர் மீனாட்சி அம்மனுக்கு மஞ்சள், சந்தனம், இளநீர், பஞ்சாமிர்தம், பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. தொடர்ந்து மூலவருக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. பின்னர் அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபார்த்தனை செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கிய ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் இயங்கும் 2 பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் கழிவுநீர் விஷவாயு தாக்கியதில் மாணவி உட்பட 3 பெண்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த ரெட்டியார்பாளையம் புதுநகர் 6வது தெருவில் இயங்கி வரும் அரசு தொடக்கப்பள்ளி இன்று திறக்கப்பட்டது. ஆனால் விஷவாயு பாதிக்கும் என்பதால் பள்ளிக்கு வந்த 4 மாணவர்களும் திருப்பி வீட்டுக்கு அனுப்பப்பட்டனர். இதேபோல் இப்பகுதி அருகில் உள்ள இமாக்குலேட் பள்ளிக்கும் விடுமுறை விடப்பட்டுள்ளதாக கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கன்னியம்மன் பிடாரி அம்மன் ஆலய கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. ஏம்பலம் கிராமத்தை அடுத்துள்ள தமிழக பகுதியான பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர், முருகப்பெருமான், கன்னியம்மன், பிடாரியம்மன் ஆகிய ஆலயங்களுக்கு சிறப்பான முறையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இன்று காலை 9 மணி அளவில் கலச புறப்பாடு நடைபெற்று கன்னியம்மன் மற்றும் பிடாரி அம்மன் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து உட்புற பரிகார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கலசாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், தன பூஜை, லட்சுமி ஹோமம், கோபூஜை, நாடி சந்தானம் முதல் 2ஆம் மற்றும் 3ஆம் கால யாகசாலை பூஜைகள் ஆகியன நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவு சிறப்பு அலங்காரத்தில் கன்னியம்மன் மற்றும் பிடாரியம்மன் வீதி உலா நடைபெறும். கும்பாபிஷேக ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். ஆரியாங்குப்பம் சண்முக நகரில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ ஏடிமுத்து மாரியம்மன் ஆலய திருப்பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட சண்முகா நகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழை முத்துமாரியம்மன் ஆலய திருப்பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் கலச ஸ்தாபனம் செய்து கணபதி பூஜை, நவக்கிரக பூஜை, வாஸ்து சாந்தி உள்ளிட்ட யாக பூஜைகள் நடைபெற்று பூர்ணஹீதி செய்யப்பட்டது. தொடர்ந்து கலசாபிஷேகம் செய்து பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆலய திருப்பணிக்காக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தனது சொந்த நிதியிலிருந்து திருப்பணிக்காக நிதி உதவி வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கிராம பொதுமக்கள், ஆலய நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.